குட் ஈவினிங் டியர்ஸ். வெல்கம் டு அவர் என்எஸ்கேசி அகாடமி. எங்ககிட்ட வந்துட்டு ஸ்கில் கோர்சஸ், ஆன்லைன் டியூஷன் அண்ட் கம்ப்யூட்டர் கோர்சஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குது. ஸோ, இப்போ நம்ம இருந்துட்டு ஆ 9த் ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ல உள்ள டென்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஷார்ட் ட்ரிக்ல படிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ, நம்ம ஃபர்ஸ்ட்டு வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஸோ, இந்த வீடியோ கொஞ்சம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ, ஸ்டார்ட் பண்ணலாம் கிளாஸஸ. இப்ப டென்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் சிம்பிள் லேர்னிங் ட்ரிக்ஸ் மூலமா பார்க்க போறோம். ஸோ டென்சஸ் மொத்தம் எத்தன டைப்ஸ் இருக்குன்னா 12 டைப்ஸஸ் இருக்கு. ஸோ நம்ம இப்ப அதில வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு 3 மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த 3 தான் பார்க்க போறோம். அதில என்னென்னலாம் இருக்குன்னா, நம்மளுக்கு இங்க பிரசன்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சர் டென்சஸ் இருக்குது. ஸோ 12 டென்சஸ் என்னென்னலாம் நம்ம இதுல இருக்குன்னா, பிரசன்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சரு, பிரசன்ட் கன்டினியூயஸ், பாஸ்ட் கன்டினியூயஸ், ஃபியூச்சர் கன்டினியூயஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், அப்புறம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ்ன்னு 12 டென்சஸ் இருக்குது. இப்ப நம்ம இதுல பேசிக்கா ஃபர்ஸ்ட்டு 3 மட்டும் பார்க்க போறோம். ஸோ இந்த 3ல நம்மளுக்கு அ எஸ்எஸ்எல்டி அதாவது ஸ்மார்ட் சிம்பிள் லேர்னிங் ட்ரிக்ஸ் படி தான் பார்க்க போறோம். இதுல ஒவ்வொரு டென்சஸ்க்கும் ஒவ்வொரு விதமான கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அத நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே அதோட டென்ஸ் எழுதுலயோ, இல்ல வேர்ப் எழுதுலயோ நமக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. ஸோ அதனால தான் அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இப்போ டென்சஸ் மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துட்டு கீவேர்ட்ஸ் என்ன குடுத்துருக்காங்கன்னா, சப்ஜெக்ட்டோட வேர்பு, அப்புறம் ஆப்ஜெக்ட். வேர்போட நம்ம எஸ்ஸும், இஎஸ்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ, இப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன். இப்ப இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு நான் இதுல வந்துட்டு சக்தின்னு குடுத்துருக்கேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கோ அப்படிங்கிற வேர்ப் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ, கோவோட நான் இஎஸ் ஆட் பண்ணிக்கிடுதேன். ஸோ, கோஸ் மாறிரும். பிளஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்து நான் டூ பெங்களூர் குடுத்துருக்கேன். ஸோ, டென்சஸ் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே எஸ்விஓ பேட்டர்ன்ல தான் இருக்கும். ஸோ, இதுலயே நம்ம கண்டுபிடிச்சுலாம் நமக்கு டென்சஸ் கரெக்ட்டா எழுதியிருக்கோமான்ட்டு. ஸோ, சப்ஜெக்ட்டுக்கு சக்தி, வேர்புக்கு வந்துட்டு கோ குடுத்துருக்கேன். ஆப்ஜெக்ட் வந்துட்டு டூ பெங்களூர் குடுத்துருக்கேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் அனதர் வேர்ப் வச்சு எழுதலாம். இப்போ நான் ஈட் எடுத்துக்கிடுதேன். இப்போ சக்திங்கிறதுக்கு அதே சப்ஜெக்ட் பிளேஸ்ல சக்தின்னு போட்டுக்கிட்டேன். இப்போ வேர்ப் வந்துட்டு ஈட் எடுத்திருக்கேன். ஸோ, ஈட்டோட நம்ம எஸ் மட்டும் தான் ஆட் பண்ணணும் இதுல. ஸோ, ஈட்ஸு. ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆன் ஆப்பிள். ஸோ, இதுவுமே நம்மளுக்கு எஸ்விஓ பேட்டர்ன்ல இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். சக்திங்கிறது சப்ஜெக்ட்டு, ஈட்ஸ் அப்படிங்கிறது வேர்பு, அண்ட் ஆப்பிள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ, ப்ரெசன்ட் டென்ஸ் பொறுத்தவரைக்கும் அதோட கீவேர்ட்ஸ் இருந்துட்டு சப்ஜெக்ட்டு, வேர்பு, வேர்போட எஸ் அல்லது இஎஸ் ஆட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் பிளேஸ் போட்டுக்கிடணும். ஸோ, நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போறோம். ஸோ, பாஸ்ட் டென்ஸ் பொறுத்தவரைக்கும் சப்ஜெக்ட் அதே தான் இருக்கும். வேர்பு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அது என்ன வேர்ப் அப்படின்னா, நம்ம ப்ரெசன்ட்ல இருக்குல்ல, அதோட செகண்ட் ஃபார்ம் அப்படி பேஸ் ஃபார்ம், அதுக்கப்புறம் பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த வேர்ப் தான் நம்ம எடுக்க போறோம். சில சப்ஜெக்ட் வந்துட்டு சக்தி தான். ஒண்ணு போல தான் இருக்கும். இப்ப வேர்ப் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். கோவோட வேர்ப் 2 ஃபார்ம் வந்துட்டு வென்ட்டு. ஸோ, ஆப்ஜெக்ட் வந்துட்டு டூ பெங்களூர். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஈட் பார்த்துருந்தோம். ஈட்டோட வேர்ப் 2 ஃபார்முலா வந்துட்டு ஏட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ, சப்ஜெக்ட் வந்து இதுல சக்தின்னே குடுத்துடலாம். ஈட்டோட வேர்ப் 2 ஃபார்முலா வந்துட்டு ஏட்டு. ஸோ, ஆன் ஆப்பிள்ங்கிறது ஆப்ஜெக்ட் வந்துரும். இப்ப இதுலயுமே நம்ம எஸ்விஓ பேட்டர்ன்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சுக்கலாம். சப்ஜெக்ட்ல வந்துட்டு சக்தி குடுத்துருக்கோம். வேர்ப் இருந்துட்டு கோனா வென்ட்டு, ஈட்னா ஏட்டுன்னு இருக்குது. ஸோ, ஆப்ஜெக்ட் வந்துட்டு பெங்களூர்ன்னு குடுத்துருக்கோம். இப்ப அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ் பார்ப்போம். அப்ப ஃபியூச்சர் டென்ஸ் பொறுத்தவரைக்கும் கீவேர்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, சப்ஜெக்ட் இருக்கும். ஆ நம்ம பிரசன்ட்ல பார்த்த மாரி தான் வேர்ப் ஒண்ணு தான் இருக்கும். ஆப்ஜெக்ட்டும் அதுவே தான் இருக்கும். அதுக்கு வேர்புக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் நடுவுல ஷேர் அல்லது வில் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து சக்தி, வில். ஸோ, வேர்ப் வந்துட்டு கோ தான். டூ பெங்களூர். இப்ப அடுத்த வேர்ப் வந்துட்டு நம்ம ஈட் எடுத்திருந்தோம். இப்ப அதுக்கும் அதே மாரி மாத்திக்கலாம். சக்தி, வில், ஈட் அண்ட் ஆப்பிள். இப்ப இதுலயுமே சப்ஜெக்ட்டுக்கு
சக்தின்னு குடுத்துருக்கோம். ஷால் அதில வில் ஆட் பண்ணோம். நம்ம இந்த வில் ஆட் பண்ணியிருக்கோம். வெர்ப் வந்துட்டு கோ குடுத்துருக்கோம். ஆப்ஜெக்ட் வந்துட்டு பெங்களூர்ன்னு குடுத்துருக்கோம். ஓகே. தேங்க் யூ. எங்ககிட்ட வந்துட்டு அ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில் கோர்சஸ், ஆன்லைன் டியூஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.